நாயகனாக எனக்கு மிளகாய் படத்தில் அறிமுகமாகி அதை உலகமெங்கும் எடுத்து சென்ற பெருமை எனக்குத்தான் சேரும். இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து எத்தனை படங்க பண்றங்கிறத விட எந்த மாதிரி படங்க பண்றங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு தீபிகா படிக்கணும்னு எனக்கு பிடிக்கும், இவருக்கு பழக்கம். சாதாரணமாக இருந்த என்னை வந்து மிளகான ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி ஒரு பிஎன்சி வரைக்கும் சேர்த்தாரு. ஏழை தான் பணக்காரன் நினைச்சு இருப்பாங்க, ஆனால் பணக்காரன் ஏழை ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. And that is sir, you look really different in everything you do it. ஒரு கேமராமேன் மெல்டன் வந்து டைரக்டர் ஆகிடுறாரு, டைரக்டராக இருக்க நான் ப்ரொடியூசர் ஆகிடுறேன், மியூசிக் டைரக்டர் ஆகிறவங்க ஆர்டிஸ்ட் ஆகிடுறாங்க. இப்போ இப்படி தான் சினிமா இருக்குது. வணக்கம் சொல்லாமல் ஆரம்பிக்கிறது ரொம்ப போங்காக இருக்கும், அதனால் வணக்கம். இந்த போங்கிலேயே வந்து சிறந்த போங்கு இந்த டைட்டில் தான். தானு சார் சொன்ன மாதிரி விளம்பரத்தில் ஒரு 10 படம் வரும்போது போங்குன்னு ஒரு டைட்டில் இருந்துன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து முதல்ல இதுதான். எப்போவுமே நல்ல விஷயம் வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணாது, அதில் ஏதாவது ஒரு துளியோண்டு சின்ன விஷயம் இருந்துன்னு வச்சுங்களேன், தப்பாக அதுதான் அட்ராக்ட் ஆகும். இப்போ தங்கத்தையே கூட நம்ம வந்து ஆபரணமாக்கணும்னா டெஃபினட்டாக அதில் கொஞ்சம் செம்பு கலக்கணும். அந்த செம்பு கலக்கிறதுக்கு பேர் தான் போங்குன்னு பேர். பியூராக தங்கமாக இருந்தால் டெஃபினட்டாக அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நட்டியை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் நட்டு கழண்டாதான் தான் நம்ம வந்து சினிமாவில் வர முடியும். நட்டுலாம் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா எவனும் சினிமாவுக்கு வர முடியாது, கொஞ்சம் கிரேஸியாக இருக்கணும், அப்போ தான் வர முடியும். அதில் இந்த நட்டிங்கிறவர் வந்து இந்த சதுரங்க வேட்டை பார்த்து நமக்கெல்லாம் நட்டு கலந்து போச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம ஜாதியில் இப்போ தான் லிங்கசாமி சொன்னார், நம்ம ஜாதியில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. நான் சொன்னேன் ஜாதியே அதுதான், வேறு எந்த ஜாதியில் கிடையாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் எனக்கு இவர் மேலே பயங்கர போங்கான ஒரு பொறாமை ஒன்று உண்டு. உதாரணத்துக்கு தீபிகா படிக்கணும்னு எனக்கு பிடிக்கும், இவருக்கு பழக்கம். தீபிகா படுகோன் வந்து எனக்கு பிடிக்கும், இங்கேருந்து பார்த்தா ஆனால் இவருக்கு பழக்கம். அதுவே ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு பொறாமையான ஒரு விஷயம். அப்புறம் கேமராலேயே பார்த்துட்டு இருந்தவருக்கு கேமராவுக்கு வந்து இவரை பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கு, அதனால தான் அந்த ஹீரோ அவதாரம். அப்புறம் ட்ரைலரும் சாங்கெல்லாம் பார்த்தா அப்படியே இறங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பாட்டுக்கு ஆடினா அவள் ஆட்டக்காரி, அவள் பாட்டுக்கு ஆடினா வீட்டுக்காரின்னுவாங்க. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு ஆடி இருக்காரு, இஷ்டத்துக்கு ஆடி இருக்காரு, இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. பட் அது எதுவுமே யாரோ எழுதி கொடுத்து பேசின மாதிரி இல்லாமல் அவ்வளோ போங்கும் அவர் சுயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி லிஃப்ட்டில் ஏறினோடனே சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம அந்த 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோராக ஏறி இறங்கி நம்ம 10வது ஃப்ளோர் அடைகிறதுக்கு லேட் ஆகும். லிஃப்ட்டில் ஏறினோடனே 10வது ஃப்ளோர் அமைக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதை போய் நேரம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி நட்டி ஏறினோடனே டமால் அந்த 10வது ஃப்ளோருக்கு அமைக்கி அப்படியே இறங்கி அடிக்கிற ஒரு ஹீரோவாக மாறி இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நேற்று கூட எனக்கு குங்குமத்தில் இருந்து கேள்வி கேட்கும்போது கேட்டாங்க, இந்த நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த பொறுக்கி இந்த போங்கு இந்த இதெல்லாம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அது வந்து உங்களுக்கு ஒன்றும் தப்பாக தெரியலையா இந்த சினிமாவுக்குன்னு. நான் சொன்னேன், எப்போவுமே ரசிக்கும்படியான விஷயம் செய்கிறது தான் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதனால் அதை தொடர்ந்து செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் சொன்னேன். நல்ல ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியராக ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் நான் வந்து எப்போ ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால் அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்பவங்கள் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும், அதுக்காக ஓடணும், ஓடிக்கிட்டே. எல்லாருக்கும் வணக்கம். செவாலியர் விருது பெற்ற பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்து சொல்வதை பெருமையாக கருதுகிறேன். போங்கு இது சதுரங்க வேட்டையுடைய செகண்ட் பார்ட் மாதிரியே இருக்குது எனக்கு. அவருடைய டயலாக் மாடுலேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுவே வந்து ஒரு ரைட் சைன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வரும், அதில் கண்டிப்பாக மாற்றமே இல்லை. அது ஒரு படத்துக்கு இப்போ ஓப்பனிங் வந்தாலே அந்த படத்துடைய சக்ஸஸ் முடிவு செய்யப்பட்ட மாதிரி. நம்ம சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆன டயத்தில் நானும் நம்ம டைரக்டர் நட்டி சார் எல்லாமே தேட்டராக போய் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். அதோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு படம், அந்த நேரத்தில் பெரிய படம் அது வந்து விஐபி, அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் சத்யம் தேட்டரில் வந்து சாந்தம் தேட்டரில் நின்று பார்க்கும்போது 15ஆவது நாளில் கூட ரிசல்ட் பார்க்குறது நான் வருவேன். அப்போது நட்டி சாரும் உள்ளே இருப்பார், ஃபுல் தேட்டரு ஃபுல்லாக இருக்கும். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு சொன்னால், தேட்டரில் பார்த்தது வகையில் ஒரு ஹிட்டு. நான் ஒரு ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 15 பேர் அந்த ஃப்ளைட்டில் படங்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதில் 10 பேராவது சதுரங்க வேட்டை படத்தை தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய நிறைய இடங்கள்ல அந்த படத்தை பற்றி பேசி நான் கேட்டிருக்கேன். அதோடைய சாயல்லையே அந்த அந்த டைட்டிலு, அந்த லுக்கு, அந்த டைலாக் பேட்டர்ன் எல்லாமே இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆர்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒருத்தர் டைரக்டர் ஆகிருக்காரு. இப்போல்லாம் அப்படி தான், ஒரு கேமராமேன் மெல்டன் வந்து டைரக்டர் ஆகிடுறாரு, டைரக்டராக இருக்க நான் ப்ரொடியூசர் ஆகிடுறேன், மியூசிக் டைரக்டராக இருக்கவங்க ஆர்டிஸ்ட் ஆகிடுறாங்க.
இப்போ இப்படி தான் சினிமா இருக்குது. இது நல்ல போங்கு தான். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் அடுத்த கட்டத்தில் இந்த வெற்றிக்காக நாங்கள் எந்த அளவுக்கு நிற்கணுமோ கண்டிப்பாக நான் கூட நிற்போம். நட்டி சாருக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் முதல் பட இயக்குனர் எல்லாருக்குமே, ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம நல்லது பண்ணுறதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது பண்ணுறதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணும். உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு போங்கு மாத்திரம் வரக்கூடாது. அதாவது ஏபிசி அதுக்கு கீழே போய் சேரக்கூடிய ஒரு டைட்டில் தான் போங்கு. டே ரொம்ப போங்குடா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நடைமுறை வழக்கத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதுவும் அந்த தலைப்புக்கு பொருத்தமான நாயகன் எனது உடன்பிறவா தம்பி நட்டி. ஒளிவழி மன்னனாக ஒளிப்பதிவு துறையில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நட்டி நாயகனாக எனக்கு மிளகாய் படத்தில் அறிமுகமாகி அதை உலகமெங்கும் எடுத்து சென்ற பெருமை எனக்குத்தான் சேரும். அந்த மிக உயரிய வசூல் படத்தை உருவாக்கி என்னிடம் கொடுத்ததற்கு அதுக்கு கைமாறாக அவரை இன்று போங்கு என்ற படத்தின் மூலம் இன்னும் உச்சத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயரிய படைப்பாக வரும். ஆகவே கமர்ஷியலில் அடிமட்டத்தை தொட்டு உயரக்கூடிய ஒரு சிகரமாக போங்கு வசூலில் சாதனை படைத்திட வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு தோக்கும் போது வலிக்காது. என்னை வச்சு நீங்க செய்யாம விட மாட்டேங்க போல தெரியுது. ஆண்டவா, இதெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதா? இந்த ஆக்சுவலாக வந்து இந்த கிரெடிட் கோஸ்ட் வந்து திரு சார் தமிழ் சினிமாவின் முதல் படம் அவருக்கு தயாரிப்பாளராக, ஆனால் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்கார். அதே மாதிரி தேங்க்ஸ் டு தாஜ் படத்தோட டைரக்டர், ஆர்ட் டைரக்டர்கிட்ட கோ ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவார் சாபு சீரியல் கிட்ட. புதுசாக இருந்தது அவர் கதை பேக்ட்ராப் சொல்லும்போது. ஆக்சுவலாக ராம்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன், ஹாரி ஜெயராஜோட மேனேஜர் தான் முதல்ல இந்த இதை சொல்லி இந்த கதையை கேளுங்க நட்டி நல்லா இருக்குன்னாரு. அப்படி கேட்ட கதை தான். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லணும் தானு சாருக்கு. சாதாரணமாக இருந்த என்னை வந்து மிளகான்னு ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி ஒரு பிஎன்சி வரைக்கும் சேர்த்தாரு. அப்புறமா வந்து நான் எல்லா சென்டர்லேயும் நமக்கு வந்து எல்லோரும் நம்மளை ரசிக்கிறதுக்கு காரணமே வந்து சதுரங்க வேட்டை. அந்த படத்தை லிங்குசுவாமி சார் திருப்பதி பிரதர்ஸ் மூலமாக எல்லா பக்கமும் சேர்த்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் இந்த படத்துடைய டெக்னீஷியன் எல்லாம் சினிமாட்டோகிராஃபர் மகேஷ் முத்துசுவாமி, எடிட்டர் கோபி, அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராஜா மோகன், அண்ட் மௌனம் ரவி சார், அண்ட் எல்லாருமே வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் எல்லாருமே அவங்க they put their hard work in this film. Please do come and watch this film in theater and thank you so much. எண்ணி 3 நாள் உன் கோட்டைக்கே வந்து அந்த ராணியை உன் கண்ணு முன்னாடி தூக்கு. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த டிசைனில் பார்க்கும்போது ரேர் பீஸ் நட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவர் ரேர் பீஸுங்கிறத அவர் உணர்றது தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட ப்ளஸ் மைனஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த வகையில் சதுரங்க வேட்டை ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சார் ஏன் சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய கேப் விடுறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து எத்தனை படங்க பண்ணுறங்கிறத விட எந்த மாதிரி படங்க பண்ணுறங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணதுக்கு இந்த போங்கு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்க்கணும் அப்படின்னு. இந்த போங்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ. ஏழை தான் எப்பவுமே பணக்காரனை ஞாபகம் வச்சிருப்பான், பணக்காரன் ஏழையை கண்டுக்க கூட மாட்டான். முதல்ல நான் வந்து ஸ்டேஜில் ஏறினா ஒரு சின்ன ஒரு மிரட்டலோடையும் பயத்தோடையும் பார்ப்பாங்க. இப்போ சிரிக்கிறாங்க. காமெடி பீஸ் ஆகிட்டேன். நட்டி சார் ரேர் பீஸ் ஆன மாதிரி நான் காமெடி பீஸ் ஆகிட்டேன். சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு காமெடி நான் வர்றது மிகப்பெரிய கடினம். அந்த ஒரு இடத்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க எனக்கு. தொடர்ந்து எழில் சாருடைய மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், எல்லா படங்கள்லையும் என்னுடைய காமெடியை ரசிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இப்போ என்னை மறந்துடுவோம், படத்துக்கு வருவோம். போங்கு இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படம் முடிஞ்சோன்னே இதே கம்பெனிக்கு நான் டைரக்ட் பண்ண போகிறேன் நட்டி சாரை வச்சு மறுபடியும். இதுக்காக நீங்களாம் வேண்டிங்களோ, நான் தான் அதிகமாக வேண்டிக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் தான் அதிகமாக வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எப்படின்னா, இந்த படத்தில் வர டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே உண்மையாக இருக்கும். சமூகத்துக்கும் வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமாக உண்மையாக இருக்கும். ஏழை தான் பணக்காரன் நினச்சிட்டே இருப்பான், ஆனால் பணக்காரன் ஏழை ஒரு நாள் நினைக்க மாட்டாங்கிறது எவ்வளோ உண்மையோ. அந்த ஒரு டைலாக் எழுதினாவே படம் ஃபுல்லாக ஒரு டைரக்டர் எவ்வளோ அற்புதமான டைலாக் எழுதியிருப்பார், வாழ்வியலை சொல்லியிருப்பாங்கிறது என்னால் உணர முடியுது.
ஒரு மிக அற்புதமான டைலாக் எழுதின தாஸ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நட்டி சார், என் வாழ்க்கையில் என்னை வந்து ஏறவி நடிச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கதை சொல்கிற ஆற்றல் ரொம்ப அபாரமாக இருக்குது, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னார். சக்தி சிதம்பரம் சார் அனுப்பிச்சி வச்சார். ஒரு 25-30 கதை கேட்டதுக்கப்புறம் என் கதையை ஓகே பண்ணார். அதுதான் மிளகா. மிளகா படம் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி டிவியில் வந்து அந்த அதிகமாக ப்ராட்காஸ்ட் பண்ண படம் விஜய் டிவியில் என்னுடைய மிளகா படம் தான். ஸோ நாங்கள் மறுபடியும் இணைகிறோம். மிளகா பார்ட் 2 மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுல இணைஞ்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் தேவை. அப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வழக்கமாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆங்கிள்லாம் எக்ஸ்ட்ரானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மனசு வந்து சொல்கிறேங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மகேஷ் முத்துசாமியோட கேமரா, நட்டிஜியோட அந்த மாடுலேஷன் எல்லாமே சேர்ந்து இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு சதுரங்க வேட்டையை வந்து பீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு என்னுடைய ப்ரொடியூசர் திரு சார் அவர்களை காப்பாற்றி எங்களுக்கும் அந்த படத்தை கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். I want to say thank you for having me here, Thiru sir. And I really love the trailer. And I'm wishing all the Bonga team all the best. And especially Thiru sir and Rajdiran sir and Sridharan sir for producing such a great movie. And Natti sir, you look really different in everything you do it. And this one is very impressive. And all the very best. And thank you so much.